நம்ம இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ல ஃபேமஸா இருக்க இந்தோனேஷியன் டிராமாவோட மூவி தான் பார்க்க போறோம். அந்த டிராமாவே பாத்தீங்கன்னா மூவி வெர்ஷன்ல எடுத்து வச்சிருக்காங்க. இதுவுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே கதை தான், ஆனா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க எண்டிங் வரைக்கும் பாருங்க. இதுல கிளைமேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் அந்த டிராமாவை கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிராமாவோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வீட்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மேரேஜ்ல ஹீரோயின் என்னமோ சந்தோஷமா தான் அவளோட வாழ்க்கைய ஆரம்பிக்க வரா. ஆனா ஹீரோக்கு அப்படி இல்லங்க. அவன் ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோவோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் இருந்திருக்கும். அவங்க அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணான ஹீரோயினை வந்துட்டு எப்படியாவது ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த விஷயமே பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஹீரோ சொல்லிடுறான், ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கணும்னு. நான் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டதும் பல கனவுகளோட வந்த ஹீரோயினோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போயிருது. ஹீரோ வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட டைவர்ஸ் கொடுத்துட்டு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சேர்ந்தானா, அப்படி இல்லாட்டி ஹீரோயின் கூட அவனோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறானா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. சரி வாங்க நம்ம மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு வெட்டிங் செரமனி நடக்கிறதா காட்டிட்டு இருக்காங்க. யாருக்கு மேரேஜ் நடந்துட்டு இருக்குன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ பேரு பியான், ஹீரோயின் பேரு டாரி. ஹீரோயினோட பெரியப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட எங்க வீட்டு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவே எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு இருக்கான். சந்தோஷமா இந்த மேரேஜ்மே நடந்து முடியுது. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு மேரேஜ் ஆன நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அவளுமே ரொம்பவே சந்தோஷப்படுறா. அடுத்து ஹீரோவோட கசின் தான் வரா. இவன் பாத்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா தான் விஷ் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஆல்ரெடி ஹீரோ லவ் பண்ண விஷயம் தெரியும் போல. இவன் தான் ஹீரோக்கு அந்த பொண்ணையே இன்ட்ரோ பண்ணி வச்சிருப்பான். இப்போ ஹீரோக்கு அந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆகல இல்லையா, அதனாலதான் இவன் கொஞ்சம் சேடா இருக்கான். ஹீரோக்கெல்லாம் அப்படியே அந்த ரிங்கு கழட்டி தூக்கி வீசிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவன் மன உளைச்சல்ல நின்னுட்டு இருக்கான். இவனை தவிர அந்த மேரேஜ்ல எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரியே தான் நின்னுட்டு இருக்கான். வெட்டிங் செரமனி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி ஒரு பேப்பர் நீட்டுறான். இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின்மே இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், பார்த்தா தெரியலையா, இது வெட்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்ன வெட்டிங் அக்ரிமெண்டா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், தாரி நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. அவ பேரு சாரா. நான் ஒரு வருஷத்துக்கு தான் உனக்கு ஹஸ்பண்டா இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கபடி உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் சாராவை மேரேஜ் பண்ணிக்க போறேன். நீ உன்னோட லைஃப பாரு, நான் என்னோட லைஃப பாத்துக்கிறேன். உனக்கும் எனக்கும் தனி ரூம் தான். நான் எப்பயுமே மாடியில தான் இருப்பேன், நீ கீழே தான் இருக்கணும். காரணத்து கொண்டு நீ என்னோட ரூமுக்கு வரவே கூடாது. வைஃப் நீ என்கிட்ட இருந்து எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க கூடாது. என்னோட எந்த திங்ஸுமே நீ தொடக்கூடாது. நீ உன் இஷ்டம் போல இருந்துக்கலாம். இதுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா என்னோட பொருட்கள் எல்லாம் தொடறதுக்கு நீ என்கிட்ட கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கணும். நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் ஆனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான். என்ன நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே அல்ல என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. பியா நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. உங்க ஃபேமிலி பத்தி யோசிச்சு பாத்தீங்களா, இல்ல என்னோட ஃபேமிலி பத்தி தான் யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு என் கூட வாழ பிடிக்கலனா ரிலீஜியஸ் கோர்ட்ல போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஹீரோ மேல போயிடுறான். ஹீரோயின் இருந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஒர்க்குக்கு போறான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பெரிய ஹை பொசிஷன்ல தான் இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின்மே வந்துட்டு அவளோட ஒர்க்குக்கு தான் போயிருக்கா. ஹீரோயின் ஒரு ஸ்மால் ஆன்லைன் பிசினஸ் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவுமே நல்லா சக்சஸ்ஃபுல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ அவளுடைய பிசினஸ் பத்தி தான் ஹீரோயின் வந்துட்டு செமினார் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன்னும் பெரிய ரிலிஜியன் பர்சன்லாம் கிடையாது. ஆனா ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஹீரோக்கு ஆப்போசிட்டா ஹீரோயின் ஒரு ரிலிஜியஸ் பர்சன். கடவுளை ரொம்பவே நம்புறவ, எப்ப பார்த்தாலுமே பிரேயர் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுல உட்காந்து குரான் படிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது, அது பெரிய தப்பு. எப்படி நான் பியானோட மனசை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா எப்பயுமே லேட்டா தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஹீரோ வர சவுண்ட் கேட்டோன்னே ஹீரோயின் வந்துட்டு பேச வரா. பியான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க டெய்லியுமே லேட்
லேட்டா தான் வரீங்க, அட்லீஸ்ட் நான் சமைச்சதாவது சாப்பிடலாம்ல, ஏன் இப்படி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவுமே பேசாம அப்படியே மேல போயிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு பேச வர ஹீரோ கோவமா ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிடுறான். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல மாடிக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு, நீ கீழே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கோவமா கேட்டுட்டு இருக்கான், என்னோட டவல்லாம் எங்க வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் டவல் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறான். அப்ப ஹீரோ சொல்றான், இந்த வேலையில நீ எதுக்கு செஞ்சுட்டு இருக்க, நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன்ல என் பெர்மிஷன் இல்லாம என்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் நானிய அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், அவங்க பாத்துக்குவாங்க, நீ என்னோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் ஏதோ பேச வரான், ஆனா ஹீரோ எதுவுமே கேட்காம அவன் பாட்டுக்கு திட்டிட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு வச்சிருப்பாங்க, இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இவ உடனே வேக வேகமா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கறா. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அட்லீஸ்ட் லஞ்சா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா கொடுக்கறா. ஆனா இந்த சிடுமூஞ்சி ஹீரோ ஓவரா பண்ணிட்டு எனக்கு லஞ்ச் எல்லாம் வேண்டாம், என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பாக்குறியா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல நம்ம ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி டோரை சாத்திட்டு போயிடுறான். ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் சாராவை தான் பார்க்க வந்திருக்கான். சாரா சொல்றா, பியான் எதுக்கு நீ என்ன பார்க்க வந்த, நான் இப்போ உனக்கு தேர்ட் பர்சனா தானே இருக்கேன், உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் நடுவுல நான் வர விரும்பல, இதோட இதை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், என்னாச்சு சாரா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நம்ம ரெண்டுத்துக்கு நடுவுல வந்தது அந்த டாரி தான், நான் ஒரு கட்டாயத்துல பேர்ல தான் அவளை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னோட லவ் எல்லாம் உன் மேலதான் இருக்கு, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, ஒரே ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடு, நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னையே மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருப்பியா, என்ன நீ லவ் பண்றதானே அப்படின்னு சொல்லி கேட்க இந்த சாராவுமே ஆமா நான் உன்னை லவ் பண்றேன், உனக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டதும் ஹீரோ வந்துட்டு சாராவை ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இத அங்க இருக்கிறவங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கீழே விழுந்துடுறா. அப்பதான் இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கதே அவ நோட் பண்றா. வீடியோ எடுத்துட்டு இருக்கவங்க கிட்ட வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா நீ ரொம்ப சூப்பரா ஸ்கேட்டிங் பண்ற, இத நாங்க வந்துட்டு ஆன்லைன்ல போட்டா உனக்கு நல்லாவே வியூஸ் போகும்ல, உனக்கு நிறைய லைக்கும் கிடைக்கும், நீ பாப்புலர் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்றா, என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வீடியோ போட்டு லைக்ஸுக்காக ஏங்கிட்டு இருக்க பொண்ணு நான் கிடையாது, இங்க பாத்தீங்களா என்னோட போனு, நான் வெறும் போன் பேசுற பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன், உங்களை மாதிரி தேவையில்லாம நான் யூஸ் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பார்த்ததும் அவங்க எல்லாருமே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க, என்னமா நீ எந்த காலத்துல இருக்க, இந்த போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஏன் இந்த போனுக்கு என்ன குறைச்சல், நான் போன் பேசுற பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், உங்களை மாதிரி ஆன்லைன்ல இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அது பெரிய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களுமே சரிமா பூமர் நீ ஓவரா பேசிட்டு இருக்க, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவளை கலாச்சி விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே இந்த போனோட அருமை இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நேரா ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கா. ஹீரோயின் ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கா. ஃப்ரெண்டு வந்துட்டு என்னாச்சுப்பா எதுக்கு ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, பியானி பே மேல ரொம்பவே கோவப்படுறான், அவனோட டவலம் கூட நான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த வெட்டிங் அக்ரிமெண்ட் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றா, நீ எதுக்கு அவனை நினைச்சு இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் கேட்ட மாதிரி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு, அவெல்லாம் உனக்கு ஒர்த்தே கிடையாது, இப்ப கூட பாரு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் அவன் கூத்தடிச்சிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு சாரா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாராக்கு டிரைவ் பண்ண இவன் தான் கத்து கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இவன் தான் சாராவை பிக்கப் டிராப் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவளை பிக்கப் டிராப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்போ கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சாரா ரொம்ப சலிச்சுட்டே சொல்றா, உனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ தான் என்ன பிக்கப் டிராப் பண்ணிட்டு இருந்த, நான் எப்போ எங்க கூப்பிட்டாலுமே நீ வருவ, ஆனா நீ இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றா, செல்லக்குட்டி கொஞ்சம் பொறுத்துக்கோ, இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தான், அதுக்கப்புறம் நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன், இப்ப கூட உனக்கு டிரைவிங்ல எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நீ கால் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே உனக்கு டீச் பண்ண வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கதவை தட்டிட்டு இருக்கான். ஹீரோயின்மே கதவை தந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அப்பா அம்மா வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க, நம்ம அவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கேக்குறா, என்ன விஷயம் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், இன்னைக்கு எங்க அப்பாவோட பர்த்டே, அதுக்கு தான் நம்மள லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இங்க இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்
என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? நான் அங்கிளுக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்கல. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, எதுக்கு நீ இப்போ ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? நீ கிஃப்ட் கொடுக்கணும்ல எந்த அவசியம் இல்ல. நம்ம லஞ்சுக்கு போறோம், அங்க சாப்பிடுறோம், எல்லாரும் முன்னாடியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடிக்கிறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோ சொல்றா, என்னம்மா உனக்கு நான் சொல்றது புரியலையா? நம்ம ரெண்டு பேரும் எல்லாரும் முன்னாடியும் ஹாப்பி கப்பலா நடந்துக்கணும், யாருக்கும் நம்ம மேல டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஹாப்பி கப்பலா அப்படி எப்படி நடந்துக்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நம்ம ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்யூனமா இருக்கிற மாதிரி நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு கை கோர்த்துட்டு ஹீரோவோட அப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஒரிஜினல் கப்பல் மாதிரி செமையா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாம், பியான் பரவாயில்லையப்பா, நீங்க ரெண்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மொக்க போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அவங்கள பார்த்து முறைக்க அந்த அங்கிளுமே வந்துட்டு நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா கிட்ட தான் பேசுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மாவுமே முன்ன விட இப்ப நான் நல்லாவே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு இருக்கா. ஆன்டியுமே வந்துட்டு பரவாயில்லமா, பியானோ நல்லா பாத்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவுக்கு பர்த்டே விஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து வெட்டிங் போட்டோ பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட தங்கச்சி சொல்றா, அண்ணா என்னாச்சு, நீ ஏன் எல்லா போட்டோலயும் உம்முன்னு இருக்க, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அம்மா சொல்றாங்க, ஏண்டி என் பையனுக்கு என்ன குறைச்சல், அவன் மேரேஜுங்கனால நர்வஸ்ல நின்னுட்டு இருக்கான், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோமே, ஆமா ஆமா மேரேஜுங்கிற நர்வஸ்னால தான் நான் அப்படி நின்னுட்டு இருந்தேன், இல்லாட்டி நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா வந்துட்டு சில வார்த்தைகள் இங்கிலீஷ்ல தப்பா பேசினா பக்கத்துல உட்காந்துட்டு ஹீரோவோட தங்கச்சி தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்கப்பா, நீங்க இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட அப்பாவுமே, வாயாடி உன்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது, என்னமோ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோ பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னமா என் பையன் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே, ஆமா ஆண்டி உங்க பையன் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, நாங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோமே வந்துட்டு ஒவ்வொரு நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். இன்னைக்கும் கூட காலையில இவ சூப்பரா சமைச்சு கொடுத்தா, எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டுதாமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஆனா இது வரைக்கும் ஹீரோயின் சமைச்ச ஃபுட்டை இவன் டேஸ்ட் கூட பண்ணிருக்க மாட்டான். ஹீரோயின் மனசுக்குள்ள, அட பாவி பயலே எந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட கசின் வந்துட்டு ஹீரோவோட அப்பாக்கு விஷ் பண்ண வந்திருக்கான். ஹீரோவோட கசின் வந்தது வந்துட்டு ஹீரோக்கு பிடிக்கல போல. ஹீரோ உடனே அங்க இருக்கிற அவங்க அம்மா அப்பா கிட்ட, ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே ஷாக்கா பார்த்துட்டு, என்ன எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் உடனே வந்துட்டு ஹீரோயினோட காலை மிதிக்க அவளுமே சரி ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு, ஆமா ஆண்டி எனக்கு உடம்பு சரியில்லை, நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவங்க ரெண்டு கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேக்குறா, எதுக்காக நீங்க என்ன இந்த பார்ட்டில இருந்து இவ்வளவு அவசர அவசரமா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், என்னோட கசின் அங்க வந்தான்ல, அவனுக்கு நான் வந்துட்டு சாராவை லவ் பண்ண விஷயம் தெரியும், அவனை பார்த்துட்டு என்னால அங்க நடிக்க முடியல, அதான் நான் அங்க இருந்து கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோயின் வந்துட்டு செமையா அப்செட் ஆயிரா. ஓ இந்த விஷயம் உன்னோட கசினுக்கெல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரிவார்ட் கேக்குறா. உன்னோட அப்பா அம்மா முன்னாடி நான் ஹாப்பியா இருக்க மாதிரி நடிச்சேன்ல, அதுக்கு நீ கண்டிப்பா ரிவார்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. அவன் உடனே சலிச்சுட்டு, சரி உனக்கு என்ன வேணும், ஏதாவது ஜுவல்லரி ஷூ பேக்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, எனக்கு அது எதுவுமே வேண்டாம், வீட்டுக்கு தேவையான பொருளா தீர்ந்து போச்சு, நம்ம ரெண்டு ஷாப்பிங் போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஷாப்பிங் போறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அவன் வேண்டா வெறுப்பாதான் ஹீரோயின் கூட ஷாப்பிங்கே வந்திருக்கான். ஹீரோயின் அவளுக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, என்ன அப்படியே வந்துட்டு இருக்கீங்க, அந்த ட்ராலிய தள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இவனுமே கூட வந்தது பார்த்தான்னு சொல்லிட்டு இந்த வேலையுமே பண்ண வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, இப்ப ஹீரோ வந்துட்டு இவன் கூட ஷாப்பிங் வரைக்கும் வந்திருக்கா, இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவனுமே சரி போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் ரெஸ்டாரண்ட் போய் ஹீரோ சாப்பிடறதுக்காக ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் பில்லு போட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னுமே ஆளை காணோம். ஹீரோயின் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணவே ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோ காலை எடுக்கிற மாதிரியே தெரியல. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா சாரா வந்துட்டு ஏதோ கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கான். ஹீரோ வந்துட்டு இந்த சாரா குரங்கு தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சரி நீ எதுக்கும் பயப்படாத, கார் ஓட்ட
ஓட்டும் போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஹக் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் கால் பண்ண இந்த டைம் ஹீரோ எடுத்துறான். ஹீரோயின் சொல்றா நீங்க எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் சாராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் இப்போ சாரா கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா ரொம்ப நேரமா இவ ஹீரோக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா கடைசி நிமிஷத்துல ஹீரோ இப்படி சொன்னது ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வரதுக்காக தான் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வரா. ஹீரோயின் வந்துட்டு அந்த வெட்டிங் அக்ரிமெண்ட்டை காமிச்சிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிறத பத்தி பேசணும். நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு வருஷம் எனக்கு ஹஸ்பண்டா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஹஸ்பண்டா நீங்க இருக்கும்போது அந்த சாராவை நீங்க பப்ளிக்ல போய் மீட் பண்ண கூடாது. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கத நம்ம ஃபேமிலில யாராவது பார்த்தாங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம்ல தான் கொண்டு வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றா உனக்கு நான் சொல்றது புரியலையா, இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதனாலதான் நான் அவளை பார்க்க போனேன், இதுக்கு எதுக்கு நீ இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. பியா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஒய்ஃப், நம்ம ரெண்டுத்துக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, நீங்க கல்யாணத்தை ஒரு விளையாட்டா பாத்துட்டு இருக்கீங்க, கல்யாணம் ஒண்ணு சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றான் நான் இந்த கல்யாணத்தை மதிக்கவே கிடையாது, என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா நீங்க தான் சொன்னீங்கல்ல 1 இயர் நான் உங்களோட ஒய்ஃபா இருக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த ஒய்ஃபுக்கான ஸ்டேட்டஸை நீங்க எனக்கு கொடுத்தே ஆகணும், நீங்க இதுக்கப்புறம் சாராவை பப்ளிக்கா போய் மீட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா சரி நான் திங்க் பண்ணிட்டு சொல்றேன், உனக்கு இப்பவே என்னோட முடிவு தெரிஞ்சுக்கணும்னா நீ பேசாம ரிலீஜியஸ் கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோமா போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசதான் வந்துட்டு இருக்கான். அப்போ வீட்டுல வந்துட்டு நானி இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா நானி நீங்க எதுக்கு இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெளியில போய் துடைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நானி சொல்றாங்க வெளியில புல்லுதான்ப்பா இருக்கு, அங்க போய் எப்படி மாப் போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே அதெல்லாம் போடலாம், போங்க போய் அங்க போய் மாப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானியுமே இவன் என்னதான் சொல்றான்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் சொல்றா நானி உங்களுக்கு புரியலையா, அவங்க என்கிட்ட சீக்கிரட்டா பேசணும்னு நினைக்கிறாங்க, அதான் உங்களை வெளில போக சொல்றாங்க அப்படின்னு சொல்ல நானிமே ஓ இதான் விஷயமா, ஏன்பா இது நீ கொஞ்சம் டைரக்டாவே சொல்லிருக்க கூடாதா, இப்படி சுத்தி வளைச்சதா சொல்லுவியா, சரி நான் வெளில போறேன், நீங்க இருந்து தனியா சீக்கிரட்டா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நேத்து நைட்டு நீ சொன்னதை நான் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவளுமே சரி இதுக்கப்புறம் நீ சாராவை மீட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே ஆமா இதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு நான் சாராவை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே சரி இதுக்கப்புறம் நீ சாராவை அந்த மாதிரி மீட் பண்ணா உன்னை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ ஸ்ட்ராங்கா சொல்றா அந்த மாதிரிலாம் நடக்காது என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ இப்பவே சொல்லிடு இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணா நான் உன்னை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா என்னோட வார்த்தையை நான் பிரேக் பண்ண மாட்டேன், நீ என்ன தாராளமா நம்பலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா சரி நான் உன்னை நம்புறேன், நீ வந்துட்டு சொன்ன வார்த்தையை காப்பாத்தலைனா அதுக்கு நீ கண்டிப்பா காம்பன்சேட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனுமே என்ன காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் எனக்கு இப்ப தெரியாது, ஆனா நீ காம்பன்சேட் பண்ணணும் மட்டும் ஒத்துக்க அப்படின்னு சொல்ல அவனுமே சரின்னு சொல்லிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா இன்னைக்கு நீங்க எங்கேயும் வெளில போக கூடாது, என்னோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வராங்க, நீங்க வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ சொல்றா இது ஏன் கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா அதான் நான் இப்ப சொல்லிட்டேன்ல நீங்க வீட்டுல தான் இருக்கணும், நீங்க போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ரெஸ்பெக்ட் கொடுக்காத விதமா இருக்கும், தயவு செஞ்சு வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ வெளில போலான்னு சொல்லிட்டு கதவை திறக்கும் போது அங்க ஹீரோயினோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க பெரியம்மாவை பார்த்தோன்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்த்துட்டு பெரியப்பா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு இவ்வளவு பெரிய பொண்ணாயும் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கெல்லாம் அச்சோ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம பல்ல காட்டி நடிச்சிட்டு இருக்கான். அப்போ பெரியம்மா வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு என்னப்பா எங்கேயாவது வெளில போறியா, பேக் எல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க பெரியப்பாவுமே ஆமாப்பா என்ன லஞ்ச் பேக்கோட நிக்கிற வெளில போறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா இல்ல அங்கிள் இது என்னோட லஞ்ச் பாக்ஸ் தான் கார்ல வச்சுட்டு வந்துட்டேன், அதை கிளீன் பண்ண எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பெரியப்பா வந்துட்டு ஹீரோவை வெளில இருக்க லக்கேஜ உள்ள எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஹீரோமே இந்த லக்கேஜ எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க பெரியப்பா சொல்றாங்க இங்க கெஸ்ட் ரூம்ல வைங்க, நாங்க இங்க 2 நாள் தங்கிட்டு போலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது ஹீரோமே இது நல்ல விஷயம் தான், நீங்க கெஸ்ட் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்க, நான் உங்களோட திங்ஸ் எல்லாம் அங்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. பெரியம்மா தான் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டோம், நாங்க டாரியை ரொம்ப மிஸ் பண்றோமா அத 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோமே பரவாயில்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வேலை பாக்குற நானிய இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நானி வந்துட்டு இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வர போறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்கறான் மேல வான்னு சொல்லிட்டு, அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின்மே அவங்க பெரியம்மா பெரியப்பா கிட்ட நீங்க பேசிட்டு இருங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் மேல வரைக்கும் வந்துட்டு ஸ்டெப்ஸ்ல நின்னுட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே என்ன அங்கே நின்னுட்டு இருக்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஏன்னா
ஹீரோ வந்துட்டு மாடிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதனாலதான் அவ தாங்கிட்டு நின்னுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோமே ஐயோ உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு என்ன விஷயம், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்றா என்ன அவங்க ஸ்டே பண்ண வந்திருக்காங்களா, அவங்க இங்க ஸ்டே பண்ண நம்மளை பத்தி தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் சொல்றா நான் வேணா அவங்கள வீட்ல இருந்து போக சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல. இவன் சொல்றா என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, வீட்டுக்கு தங்க வந்தவங்கள எப்படி போங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல முடியும், அவங்க ஸ்டே பண்ற விஷயம் உனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கும்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா எனக்கே இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த ஹீரோயினுக்கு சடனா ஞாபகம் வருது, ஐயோ என்னோட திங்ஸ் எல்லாம் கெஸ்ட் ரூம்ல இருக்கே, இதை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும், நீங்களும் நானும் வேற ரூம்ல தங்கிட்டு இருக்கோம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே அச்சச்சோ இது வேற இருக்குல்ல, சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க சொல்லிட்டு அவங்க கவனிக்காத சமயமா பார்த்துட்டு ஹீரோ கெஸ்ட் ரூம்ல இருக்க ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் அவனோட ரூம்ல வச்சுட்டு இருக்கான். பெரியமாமே சரிமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கெஸ்ட் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின்மே ஐயோ பெரியமா கொஞ்ச நேரம் இருங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கேப்ல ஹீரோ வந்துட்டு ஒரு திங்ஸை எடுத்துட்டு போய் அவனோட ரூம்ல வச்சிடறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெரியப்பா சொல்றாங்க நான் உன்னோட சமையல ரொம்ப மிஸ் பண்ணமா, உன்னோட பெரியம்மா சமைக்கிறேங்கிற பேர்ல மட்டமான சாப்பாட்டா போட்டு எனக்கு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற பெரியம்மாவுமே ரொம்ப சலிச்சுட்டு ஓவரா பண்ணாதீங்க, சாப்பாடு மட்டமா இருக்க போய்தான் நீங்க இப்படி வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன பியான் சமையல் எல்லாம் எப்படி இருக்கு, டாரி ரொம்ப அருமையா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே ஹீரோமே ஆமா அவளோட சமையல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் டெய்லியுமே சாப்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ தான் சமைச்ச சாப்பாடு சாப்பிடறான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா வந்துட்டு கெஸ்ட் ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. பெரியம்மாவுமே இந்த ரூம்ல யாருமே ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் சொல்றா பெரியம்மா இது கெஸ்ட் ரூம், இங்க கெஸ்ட் வந்தா ஸ்டே பண்ணுவாங்க, சில டைம் நானுமே இங்க ஸ்டே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பெரியம்மா கேக்குறாங்க உனக்கும் பியானுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் எப்படிமா இருக்கு, அவங்க உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா பியான் வந்துட்டு என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்களோட ஃபேமிலில இருக்கவங்களுமே என் மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டது பெரியம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் கூட உன்னை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம், எங்க என்னோட லைஃப்ல நடந்த மாதிரியே உனக்கும் நடந்துருமோன்னு நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன், நல்ல வேலை அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோயின்மே அப்படி என்ன பெரியம்மா உங்க லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் பெரியப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட கார்ல போயிட்டு இருந்தா. அப்போ கார்ல ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவளோட கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து அவளுக்கு கார்னாலே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஒரு வருஷம் அவ கார்லயே ஏறல. உங்க அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க ஹீரோயினுக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத பத்தி. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா வந்துட்டு தாரிய மருமகளா ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஹீரோயினோட இன்னொரு சைடு ஹீரோக்கு தெரிய வருது. அவனுமே ஹீரோயின்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆன்ட்டி வந்துட்டு அவங்களுடைய மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல எனக்கு உங்க பெரியப்பாவை சுத்தமா பிடிக்கல, நான் அவங்கள டைவர்ஸ் பண்ணலாம் கூட நினைச்சேன், உங்க பெரியப்பா கிட்ட நான் டைவர்ஸ் கேட்டேன், ஆனா அவங்க என்ன டைவர்ஸ் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அவங்க மேல லவ் வர ஆரம்பிச்சது. டெவில் வந்துட்டு எப்படியாவது நம்மள பிரிச்சு டைவர்ஸ்ல கொண்டு போய் தான் தள்ள பாக்கும், ஆனா அல்லாஹ் வந்துட்டு அதுக்கெல்லாம் போக விட மாட்டாங்க, அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு பெஸ்டானதா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருண்மை மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா பியரோட மனசு மாறி எப்படியாவது நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் ஆயிருது. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ரூமுக்கு தான் தூங்க வந்திருக்கா. அவளுக்கு என்ன பண்றேனே தெரியல, அவளுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. ரூம்குள்ள போயிட்டு வெளில வரா, மறுபடியும் உள்ள போறா. அதுக்கப்புறம் நமக்கு வேற தூங்குறதுக்கு இடம் இல்ல, இங்கதான் தூங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறா. உள்ள வந்து கூட பதட்டம் குறையாம அப்படியே ஹீரோவே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹிஜாப கழட்டிட்டு தூங்கலான்னு சொல்லி பாக்குறா, ஆனா அவனால முடியல. ஹீரோ பக்கத்துல இருக்கனால அவ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றா. சோ அதனால அவ வந்துட்டு ஹிஜாபோடயே தூங்க ஆரம்பிக்கிறா. தூங்கறதுக்கு முன்னாடி ஹீரோவே பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கண்ணை மூடி தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை பாக்குறான். பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அவனுமே ஹீரோயினை பார்த்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை எழுப்பிட்டு இருக்கா. பியான் எழுந்திருங்க, இன்னைக்கு நீங்க பெரியப்பா கூட பள்ளிவாசல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா நான் வீட்லயே பிரேயர் பண்ணிக்கிறேனே, நான் எல்லாம் பள்ளிவாசலுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா லேடிஸ் தான் வந்துட்டு வீட்டுல தொழுவாங்க, நீங்க பள்ளிவாசல் போங்க, பெரியப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே வேகமா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு கீழே வந்துடுறான். பெரியப்பா வந்துட்டு ஹீரோவை பாராட்டுறாங்க. பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலயே வந்துட்டு சுன்னா பிரேயரை நீ கரெக்டா பண்ற போல, இப்போ நம்ம பள்ளிவாசல் போய் தொழுதுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் பெரியப்பாவை போக வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஆமா இந்த சுன்னா பிரேயர் சொன்னாங்கல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்துட்டு அப்படின்னா கூட
என்னன்னு தெரியல போல. ஹீரோயின் சொல்றா, நம்ம 5 டைம் ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அததான் சொன்ன பிரேயர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோமே ஓ இதா விஷயமா, சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக, பாய்னு சொல்லக்கூடாது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்ல, அவனுமே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. அவன் நின்னு சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மசூதிக்கு வந்துட்டு பெரியப்பாவும் ஹீரோவும் கிளம்ப போகும்போது ஒருத்தங்க அவங்களாவே வந்துட்டு பெரியப்பா கிட்ட பேச்சு கொடுக்கறாங்க. இன்னைக்கு பிரேயர் பண்றப்போ உங்க வாய்ஸ் மட்டும் ரொம்பவே நல்லா கேட்டுச்சு. இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததில்லையே, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பெரியப்பா சொல்றாங்க, நான் என்னோட மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்குதான் நான் இந்த மசூதிக்கே வந்தேன். ஆனா என்னோட மாப்பிள்ளை டெய்லியுமே வந்துட்டு இந்த மசூதிக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, அதை கேட்டோன்னா அவங்களுமே என்ன உங்க மாப்பிள்ளை இங்க வருவாங்களா, ஆனா உங்க மாப்பிள்ளைய நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றா, அங்கிள் உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, என்னோட பேரு பியான், 65 நம்பர்ல நான் தான் உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க என்ன சரியா பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் இங்க இருந்தா தான் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு பெரியப்பாவா வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். அந்த ஆளுமே யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரியம்மாவும் பெரியப்பாவும் இப்ப வீட்டுல இருந்து தான் கிளம்பிட்டு இருக்காங்க. பெரியப்பா சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, எங்க பொண்ணையும் நல்லா பாத்துக்குவீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோமே பெரியப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, டாரிய நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட பெரியம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றா போல. அவன் வந்துட்டு அவங்க பெரியம்மாவை ஹக் பண்ணிட்டு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் இங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ சொல்றான், நீ என்னோட ஃபேமிலியை ஒரு டைம் சந்தோஷப்படுத்தின, அதே மாதிரி நானுமே உன்னோட ஃபேமிலியை சந்தோஷப்படுத்திட்டேன், இதனால நான் மனசு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைக்காத, நான் இப்போ பண்ணது எல்லாமே நடிப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே அல்ல எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இப்படி போலியா நடிச்சதுக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோமே உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, நான் வந்துட்டு சாராவை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா, நான் தான் சொன்னேன்ல நீங்க அவங்கள மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்கு நீங்க சாராவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டதும் ஹீரோ செமையா கடுப்பாயிரா. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல, நான் நேத்து உனக்கு ஒரு நாள் ஹஸ்பண்டா நடிக்க மட்டும்தான் செஞ்சேன், என் கூட நீ பெட்ல படுத்தனால நான் உன்னை வைஃபை ஏத்துக்கிட்டேன் நீ நினைச்சிட்டியோ, எனக்கு நீ ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் வந்துட்டு என்னோட சாராவை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோமா போயிடுறா. ஹீரோயின்மே இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்துட்டு செமினாருக்கு வந்திருக்கா. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்பவே சுகமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ பேசினதான் அவ மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் பிசினஸ் பத்தி ஹீரோயின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த செமினார் அட்டென்ட் பண்றதுக்கு ஹீரோவோட கசின்மே வந்திருக்கான் போல. ஹீரோயின் இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கறனால இங்க என்ன நடக்குதுன்னே கவனிக்காம இருந்திருப்பா. அப்பதான் வந்துட்டு நீ தாண்டி ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோயின் அதுக்கப்புறம் செமினார் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா இன்னைக்கு அவ அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறான், உனக்கு என்னடி ஆச்சு, மறுபடியும் உன்னோட ஹஸ்பண்ட் நினைச்சு சோக ஏதோ வாசிச்சுட்டு இருக்கியா, உனக்கு அவனை பிடிக்கலன்னா பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட கசின் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. உங்களோட எல்லா செமினாருமே நான் இப்போ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ரொம்பவே நல்லா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கசினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ வந்துட்டு கசின் கிட்ட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கசின் சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க டிஸ்டர்பா இருக்கிறது காரணம் பியான் தான், அவன் இன்னுமே வந்துட்டு சாரா கூட கனெக்ஷன்ல இருக்கிறத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒரு நாள் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த கசினை ரொம்பவே பிடிச்சு போயிருது. பரவாயில்லையே நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கா. கசின் போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு சொல்றா, பரவாயில்லையே இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க, ஹீரோ வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு லேட்டா வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல, ரொம்பவே தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கான். உள்ள ஹீரோயின் குரான் படிச்சிட்டு இருப்பா. அவளுக்கு ஹீரோ வர விஷயம் தெரிஞ்சோன்னே அவ ஹீரோ பார்க்க வந்திருப்பா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம கீழே விழுந்து கிடக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவை தூக்கிட்டு போய் மேல படுக்க வைக்கிறா. ஹீரோக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கும் போல. அவ வந்துட்டு ஹீரோவோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண விடாம அவனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுறான். ஆனா அப்பயுமே வந்துட்டு ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்காம ஹீரோவை பக்கத்துல இருந்தே கேர் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிருது. ஹீரோயின் தான் பக்கத்துல இருந்து ஹீரோவை கவனிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா இன்னுமே வீக்கா தான் ஃபீல் பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு கஞ்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவ கஞ்சி எடுத்துட்டு வரதுக்குள்ள ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயின் இப்போ உங்களுக்கு பரவாயில்ல
பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே எனக்கு கொஞ்சம் பரவாயில்லதான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஹீரோ சாப்பிடறதுக்கு கஞ்சி எல்லாம் கொடுக்க அவனுக்கு அது சாப்பிடவே பிடிக்கல. அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின்மே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு, நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. சரி நீ எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறான். ஹீரோ தான் கையால சாப்பிட நினைச்சு இவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. முன்ன விட இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப க்ளோஸ் ஆயிட்டே வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிச்சன்ல நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க வரா. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி சாராவை மீட் பண்ணிருக்க மாட்டா. சாரா தான் வந்துட்டு ஹீரோவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோயின் வந்துட்டு யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா நான் பியானை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின்மே ஓ பியானா, உங்களுக்கு பியானா தெரியுமா, நீங்க பியானுக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா நான் தான் சாரா, பியானோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. நம்ம வீட்டுல இருக்கும் போதே இந்த மாதிரி சாரா வீட்டுக்கு வந்து பாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சாரா சொல்றா பியானுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதான் அவனை பார்க்க வந்திருக்கேன், நான் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே சரி நான் பியான் கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிடுறா. சாரா இந்த மாதிரி நேர்ல மீட் பண்ண வந்தது நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவளோட ஹஸ்பண்டை பார்க்க அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கே வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதை நினைச்சுதான் ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நானி தான் வந்துட்டு ஹீரோ கிட்ட உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோமே யாரு, என்ன பார்க்க பொண்ணு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நானிமே ஆமா உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, தாரி மேடம் வந்துட்டு இப்போ வீட்டுல இல்ல, அவங்க எங்கேயோ வெளில போயிருக்காங்களா, அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே தன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்கும்போது அங்க சாரா இருக்கா. சாரா வந்த உடனே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னு உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கத அங்க காஃபி கொடுக்க வந்திருக்க நானி பாத்துறாங்க. அவங்க உடனே கையில வச்சிருக்க கிளாஸ் எல்லாம் பொத்துன்னு கீழே போட்டுறாங்க. ஹீரோமே பதறி போய் அந்த உடஞ்ச கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நானிய அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க சாரா சொல்றா உனக்கு இன்னும் புரியலையா, உனக்கு உடம்பு சரியில்லை, நான் எப்படி அங்க இருக்க முடியும், உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே சரிமா எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சாராவை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போதே அங்க நானி வந்துட்டு இவங்க ரெண்டத்தையும் பிரிச்சு ஒரு மாதிரி காஃபி கப்பை வந்து நீட்டிட்டு இருக்காங்க. நானிக்கு இந்த சாராவை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவங்க சிறுசிறுன்னு மூஞ்சி வச்சுட்டு தான் போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சாராவை சமாதானப்படுத்தி அவளோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு வரா. ஹீரோயின் வந்ததும் என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா இல்ல போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ சொல்ற நான் உனக்கு எவ்வளவு டைம் கால் பண்ண, எங்க போயிட்டு வர, என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லிட்டு போகணும், சொல்லிட்டு போற மாதிரி நீ நடந்துட்டு இருக்கியா, சாரா உன்னை மீட் பண்ண வீட்டுக்கே வந்திருக்கா, இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்திருக்கா, இதுக்கு எதுக்கு நீ இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே என்னோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது, அதனாலதான் என்னால கால் பண்ண முடியல, நீயும் எதுக்குமே ஓவரா ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்ற நான் உன்னோட ஹஸ்பண்ட், அத மறந்துடாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா ஓ இப்பதானே வந்துட்டு நீ ஹஸ்பண்ட் தெரியுதா, நீ என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போயிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோயின் அவளோட வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஸ்டாப் பண்றான். நீ இன்னைக்கு வேலைக்கு போக கூடாது, ஒரு நாள் லீவ் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா இன்னைக்கு கிளைண்ட் கூட இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, என்னால இன்னைக்கு லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ உடனே போன் எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு இன்னைக்கு ஒரு ஃபேமிலி மீட்டிங் இருக்கு, அம்மா அப்பா வந்துட்டு அங்க வர சொல்லி இருக்காங்க, நீ என் கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, எனக்கு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, என்னால அதை கேன்சல் பண்ண முடியாது, நான் கண்டிப்பா இன்னைக்கு போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோமே ஓ அந்த மீட்டிங்க்கு உன்னோட இந்த டப்பா கார்ல தான் போறியா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்றா என்ன என் காருக்கு என்ன குறைச்சல், இது என்ன டப்பா வண்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோமே ஆமா இது டப்பா வண்டி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோயின்மே கடுப்பாயிட்டு ஆமா நீங்க சொன்ன இந்த டப்பா கார்ல தான் நான் இன்னைக்கு செமினார் அட்டென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் டோல்கேட் தாண்டி தான் போகணும் போல. அதுல ஹீரோயின் அவளோட கார்டை யூஸ் பண்றா. அதுல பாத்தீங்கன்னா 0 பேலன்ஸ் வருது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட உன்னோட கார்டை குடுறி அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா நான் கார்டை எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்ட் வந்துட்டு சரி பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின்மே அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்களுமே வந்துட்டு கார்டை கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த டோல்கேட் ப்ராப்ளத்தை எப்படியோ சால்வ் பண்ணிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல வந்துட்டு காரு பஞ்சர் ஆயிருது. ஹீரோயினுக்கெல்லாம் செம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதை பாக்குற ஃப்ரெண்டுமே எனக்கு நல்லா தெரியுது நீ உன் ஹஸ்பண்ட் பேச்ச கேட்காம இந்த செமினாருக்கு வந்தல்ல, அதனாலதான் அல்லாஹ் உன்னை இந்த மாதிரி பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா
சொல்றா, என்ன அல்ல என்ன பனிஷ் பண்றாங்களா? தப்பெல்லாம் பண்ணது அவன்தான். பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அவனுக்கு தான் கொடுக்கணும். எந்த தப்பு பண்ணாத எனக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு சொல்றா, இல்ல நல்லாவே தெரியுது இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கார்ல முன்னாடில இருந்து புகை வர ஆரம்பிக்குது. ஹீரோ சொன்ன மாதிரி அது ஒரு டப்பா கார் தான் போல. இதை பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்டுமே போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோனுக்கு செம கடுப்பா இருக்கு. சே எல்லாமே இப்படி சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ மட்டும் தனியா கிளம்பி ஃபேமிலி பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. ஹீரோ தனியா வரத பார்த்தோன்னே கசின் வந்துட்டு ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு உனக்கெல்லாம் எனக்கு எந்த பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கு அவனுமே என்ன பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லையா, என்னடா உனக்கும் ஹீரோயினுக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் சண்டை வந்தா என்ன வரலனா உனக்கு என்ன, என்னோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்ல கசின் சொல்றான், எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். உனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ சாரா கூட கனெக்ஷன்ல இருக்கல்ல, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா பியான் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு அது என்னோட தனிப்பட்ட விஷயம், இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டிட்டு இருக்கான். கசின் வந்துட்டு அப்பயுமே ஹீரோக்கு வார்ன் பண்றான், டே நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கடா, நீ இந்த தாரியா மேரேஜ் பண்ணிட்டல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு சாரா கூட கனெக்ஷன்ல இருக்க, அந்த பொண்ணுக்கு பண்ணிட்டு இருக்கிறது பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றான், என்னடா துரோகம், என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க, எனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா இஷ்டமே இல்ல, நான் லவ்னு ஒண்ணு பண்ண அது சாராவை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ அங்க வந்துட்டு ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்தோடனே இவங்க ரெண்டு சண்டை போறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவளுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அவ கொஞ்ச நேரத்துல வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு தங்கச்சி சொல்றா, ஏய் போய் சொல்லாத, உனக்கும் அன்னைக்கும் ஏதோ சண்டை நினைக்கிறேன், அதனாலதான் அண்ணி வந்துட்டு வரல, சொல்லு உனக்கும் அன்னைக்கும் சண்டை தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. என்ன மன்னிச்சிடுங்க நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்திருக்கத பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறான். அப்போ ஹீரோவோட தங்கச்சி சொல்றா, அண்ணி நீங்க எதுக்கு லேட்டா வந்தீங்க, நான் கூட உங்களுக்கும் அண்ணாக்கும் ஏதோ சண்டை நினைச்சேன், கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு அண்ணாவை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற, நான் கிஃப்ட் வாங்கிட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வந்துட்டு ஹீரோட அப்பாக்கு கொடுக்கறா. ஹீரோவோட அப்பாவுமே கிஃப்ட வாங்கிட்டு இவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சந்தோஷமா உள்ள போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நினைச்சு ஹீரோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். என்ன மேடம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா இங்க டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஹஸ்பண்ட் பேச்ச மீறி நம்ம இந்த மாதிரி போக கூடாது, அது தப்பு, அதனாலதான் நான் வந்துட்டு உங்களை காப்பாத்த வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சு உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு கிச்சன் ரூம்ல வந்து பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஹிஜாப் எல்லாம் போடாம ஃப்ரீ ஹேர்ல இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோ செமையா சர்ப்ரைஸ் ஆயிடுறான். நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, ஏனுக்கு ஹிஜாப் போடல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே சிரிச்சுட்டு, அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்கல்ல ஹிஜாப் வந்துட்டு வீட்டுல இருக்கும்போது போட வேணாம்னு சொல்லிட்டு, அதான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ சொல்றா, நீ ரொம்ப அழகா இருக்க, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, அன்னைக்கு சாரா உங்களை மீட் பண்ண வீட்டுக்கு வந்திருக்கால, நானே அதை பார்த்திருக்காங்க, அப்போ இது வந்துட்டு பப்ளிக்கா நீங்களும் சாராவும் மீட் பண்ண மாதிரி தானே வரும், இதுக்கு நீங்க காம்பன்சேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோமே சிரிச்சுட்டு, சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்துட்டு நீங்க என் கூட அவுட்டிங் வரணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அவுட்டிங் தான் வந்திருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு மாலுக்கு தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க நிறைய பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு டேட் வந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வருது. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்துல இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயின் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறத பார்த்து ஹீரோமே ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றா. ஹீரோ அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின்ல தான் ரைட் போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு ஒரு பெஞ்ச்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனோட லைஃப்ல வந்துட்டு சாரா எப்படி வந்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நேரமா சந்தோஷமா இருந்த ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ சொல்றா, நான் அவளை கேம்பஸ்ல தான் மீட் பண்ணேன், நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி 6 மாசம் என்ன பின்னாடியே அலைவிட்டா, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே சொன்னான். அதுக்கப்புறம் நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்சோம், ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல படிச்சோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சது. ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட சாராவை இன்ட்ரோ பண்ண கூப்பிட்டு போனேன். ஆனா எங்க அம்மாக்கு சாராவை பிடிக்கல. ஏன்னா எங்க அம்மா வந்துட்டு உன்னை எனக்கு மேரேஜ் பண்ணி
வைக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அம்மாக்கு சாகிறதுக்கு முன்னாடி இருந்த கடைசி ஆசை இதுதான் போல. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாக்குமே கேன்சர் இருந்துச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் ட்ரீட்மெண்ட்டே பண்ண ஒத்துக்குவேன்னு சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால எங்க அம்மாவோட ஆசைக்காக தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, போதும் இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க விரும்பல அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் உனக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் இப்ப என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் ரொம்பவே கன்ஃபியூஸ்டா ஃபீல் பண்றேன். என்னால எந்த டிசிஷனுமே சரியா எடுக்க முடியல தாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவோட ஷோல்டர்ல கையை போட்டு ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நீங்க எதுக்கும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு டைம் வரப்போ எல்லாமே புரியும். எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா வந்துட்டு உங்க கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவோட கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோவோட ஷோல்டரை சாஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. ஹீரோயின் கூட தான் எல்லா இடத்துலயுமே சுத்திட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட வாயில ஏதோ ஒட்டி இருக்கு, அதையுமே தொடச்சு விட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள நெருக்கம் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட ஷாப்பிங் போறது நினைச்சு ரொம்பவே கடுப்பாவான். ஆனா இப்ப ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு ட்ராலிய தள்ளிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் சரி எனக்கு ஒரு திங்ஸ் எடுக்கணும், நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனுக்கு வேணுங்கிற பொருளை எடுக்க போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் தனியா நின்று ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சாரா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறா. சாரா சொல்றா, உனக்கு தான் தெரியும்ல நானும் பியானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு, நீ அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. அவன் வந்துட்டு சாராவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. சாரா சொல்றா, ஹீரோ என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அவங்க என் ஹஸ்பண்ட், அவங்களை விட்டு நான் எதுக்கு போகணும்? அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல்ல, நீ எங்க லைஃப் விட்டு போனா என்னவா அப்படின்னு சொல்லி கேட்க சாரா உடனே கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே கோவமா நின்னுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ அவனோட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோயினை பாக்குறான். என்னாச்சு, எதுக்கு ரொம்ப கோவமா இருக்கா? என்ன ஏதாவது டெவில பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமா இப்பதான் ஒரு டெவில பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டதும் அவனுமே என்ன நிஜமாலுமே டெவில பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு செமினார் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயும் இல்லாம இந்த டைம் சூப்பராகவே பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட கசின் தான் வந்து பேசுறான். எனக்கும் இல்லாம இன்னைக்கு செமினார் ரொம்பவே நல்லா கண்டக்ட் பண்ணீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சிரிச்சுட்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோக்கு அவனோட கசினை பார்க்க சுத்தமா பிடிக்கல. வந்தவன் வந்துட்டு நான் ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு கூப்பிட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கசின்மே சரி பரவாயில்ல சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். பியான் வந்துட்டு இருக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்கான். என்னோட கசின் எதுக்கு அங்க வந்தான், அவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அவங்க வந்துட்டு எப்பயுமே செமினார் அட்டென்ட் பண்ண வருவாங்க, ஏன் அவங்க என்கிட்ட பேசினா உங்களுக்கு ஜெலஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ மூஞ்சில பச்சையா தெரியுது ஹீரோ வந்துட்டு இப்ப ரொம்பவே பொசிசிவா இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இதெல்லாம் சிரிச்சுட்டே ரசிச்சுட்டு இருக்கா. பரவாயில்ல இவங்களுக்கு நம்ம மேல எல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்துட்டு ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது வெளியில அவனோட கசினோட பைக் இருக்கிறத நோட் பண்றான். ஹீரோ கடுப்பாதான் மேல வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் கசினும் பேசிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்துடுறான். வந்தவன் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே இல்லடா ஆன்ட்டி வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க அதுதான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கசினுக்குமே தெரியுது ஹீரோக்கு வந்துட்டு அவன் இங்க வந்தது பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவன் வேகமா கிளம்பி போயிட்டான். கசின் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸா கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, உங்க அம்மா தான் ஏதோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் கொடுத்துட்டு போக வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் உள்ள டேபிள்ல வந்துட்டு ஃபுட் இருக்கிறத காட்டுறா. ஓ வீட்டுக்கு வந்தவன சாப்பிட எல்லாம் சொல்லியிருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோயின்மே ஆமா வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிட சொல்லாம வேற என்ன சொல்றது அப்படின்னு சொல்ல இவன் உடனே கடுப்பாயிரா. ஓ இப்படிதான் நான் இல்லாத டைம்ல நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அவ சொல்றா, நான் ஒன்னும் உங்களை மாதிரி கிடையாது, நான் இங்க வீட்டுல இருக்கும் போதே உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட வீட்டுக்கு வர வச்சவங்க தான் நீங்க, நான் ஒன்னு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்க வர வைக்கலையே, உங்களோட கசின் வீட்டுக்கு வந்தாங்க அவங்களதான் நான் சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போயிட்டு அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட வந்துட்டு ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு சந்தேகம் எல்லாம் இல்ல, இருந்தாலும் அவன் பொசிசிவ்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தது ஹீரோயினை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி பாக்குறான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு அப்பயுமே மூஞ்ச திருப்பிக்கிறா. ஹீரோ சொல்றா, சரி கோவப்படாத, நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது மூவி பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோயின் சொல்றா, இந்த டைம்ல மூவியா, எனக்கு இந்த டைம் மூவி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுமே சரி வெளில எல்லாம்
எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம், வீட்லயே பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினுக்கு சமைச்சு கொடுத்துட்டு 2 பேருமே வந்துட்டு மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு மேடம் என்ன சமாதானம் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல இன்னும் உங்க மேல நான் கோவமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு சிரிப்பா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோயினுமே சமாதானம் ஆயிட்டா போல. அவளுமே வந்துட்டு ஹீரோ சிரிக்கிறத பார்த்து இவளுமே சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த மூவில வந்துட்டு கிஸ் பண்ற மாதிரி சீன் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கண்ணை மூடிக்கிறா. இதை பார்த்து ஹீரோ டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏய் இப்ப எதுக்கடி கண்ணை மூடிட்டு இருக்க? கிஸ் பண்றதுல என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி நீ என்ன யாருமே கிஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கான். ஹீரோயின்மே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இதுக்கு முன்னாடி யாருமே கிஸ் பண்ணது இல்ல, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறா. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போக விடாம கையை பிடிச்சு வச்சுக்கிறான். அவன் மறுபடியுமே வந்துட்டு ஹீரோயினை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்லு, நீ என்ன யாரையுமே கிஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ஆமா நான் யாரையுமே கிஸ் பண்ணதே கிடையாது. நான் சின்ன வயசுலயே வந்துட்டு ஹிஜாப் போட்டுட்டேன். ஹிஜாப் போட்டதுக்கு அப்புறம் லவ் பண்றதோ கிஸ் பண்றதோ தப்பு, அதனால நான் இது எதுவுமே பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை இன்னுமே ரொம்ப பிடிச்சு போயிருது. ஹீரோயின் ஐயோ ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் தூங்க போறா. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு அவளோட கையை பிடிச்சு ஹீரோ வந்துட்டு அவனோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் எல்லாம் மேலேயே வரக்கூடாதுன்னு சொல்லுவான். இப்ப அவனே கையை பிடிச்சு ஹீரோயினை அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த நைட் இவங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே ரொம்பவே நர்வஸா இருக்கு. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினும் இப்ப இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டே வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவன் கையாலே நூடுல்ஸ் சமைச்சு கொடுக்கறான். அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து மறுபடியும் மூவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின்மே நூடுல்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க பார்த்துட்டு இருக்க மூவில வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தேடி போற மாதிரி இருக்கும். அங்க ஏர்போர்ட்ல வச்சுட்டு வந்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தேடி கண்டுபிடிப்பான். இத பார்த்துட்டு இருக்க ஹீரோமே இந்த மூவில லாஜிக் ரொம்பவே சொதப்பி வச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய கிரௌட்ல இவன் எப்படி ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கிறான்? சுத்தமா லாஜிக்கே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின்மே ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்களும் நானும் பிரிஞ்சுட்டா நீங்க என்ன தேடி வரும்போது நான் கூட்டத்துக்கு நடுவுல இருந்தா நீங்க என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க உங்க 2 கையை கூப்பி அல்லாஹ்வை வேண்டுங்க. அல்லாஹ் நம்ம 2 பேத்தையும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோமே சரி மேடம், நான் உங்களை தேடி வரும்போது கண்டிப்பா அல்லாஹ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு வந்துட்டு சாரா கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு. சாராவோட காலை பார்த்தோன்னே இவன் கட் பண்ணி விட்டுறான். ஒரு காலத்துல எந்த டைமுக்கு வேணாலும் நீ கால் பண்ணு, உனக்காக நான் எப்பயும் வருவேன்னு சொன்னவன் இப்போ ஹீரோயின் மேல எல்லாம் வந்தனால சாராவை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்மே யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே அவ்வளவு முக்கியமான கால் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் அகைன் கால் வரவும் ஹீரோயின் வந்துட்டு யாரு சாராவா அப்படின்னு சொல்லி கேட்டுறா. ஹீரோமே தயங்கிட்டே ஆமான்னு சொல்ல இவ உடனே சரி கால் அட்டன் பண்ணி பேசுங்க, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு காலை அட்டன் பண்ணியே பேச ஆரம்பிக்கிறான். கால் அட்டன் பண்ணதும் ஹீரோவோட ஃபேஸே மாற ஆரம்பிக்குது. அதாவது என்ன நடந்திருக்குன்னா சாராக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சாமா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா போல. அதுக்கு தான் பார்க்க வர சொல்லியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினும் சாரா பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. சாராவோட அம்மா அப்பா வந்துட்டு சாராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயின் வெளில உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கா. சாராக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கசினுக்கு தெரிய வந்தோன்னே அவனுமே பார்க்க வந்திருக்கான் போல. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கத பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா சாராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கசினுமே சரி நீ மட்டும் எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்க, வா நம்மளும் உள்ள போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை சாராவோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு சாராவோட ரூம்ல தான் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சாராக்கு கான்ஷியஸ் வந்ததும் ஹீரோ பக்கத்துல இருந்து பார்த்தோன்னே பியா நீ என்ன பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோமே ரிலாக்ஸா இரு, கொஞ்சம் பொறுமையா பேசு, உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே கரெக்டா உள்ள வந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ ரொம்ப சோகமா நின்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த சாரா ஒரு கட்டத்துக்கு மேல போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இத பார்த்தது ஹீரோயினோட மனசே உடைஞ்சு போயிருச்சு. அவ கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கசின் உள்ள வந்தோடனே சாரா வந்துட்டு ஹீரோவை விட்டுறா. ஆனா ஹீரோயினுக்கு தான் இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து அழுதுட்டே வந்துடுறா. ஹீரோ நைட் எல்லாம் வீட்டுக்கு வராம இப்ப காலையில தான் வீட்டுக்கே வரா. அவன் வரதுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு என்ன உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்க, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா போது பியான், இதுக்கு மேல என்னால உன் கூட வாழ முடியாது, நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றா என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா எனக்கு என்ன எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, நேத்து நீ சாராவை ஹக் பண்ணிட்டு இருந்த நான் பாத்துட்டேன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஏன்னா நானுமே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்,
நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, நீ எதுக்கு அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதான் நான் பார்க்க போனேன். நீ எதுக்கு இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறா. பியா நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்போ கொஞ்ச நாளா வந்துட்டு உனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சோம். நான் நினைச்சேன் நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னை விட்டு போக மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் மாறவே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பியான். ஏன் முன்னாடி நீ வேற ஒரு பொண்ணை ஹக் பண்ணிட்டு இருக்கத பார்க்க என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. என்னால இதுக்கு மேல இங்க இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது பியான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு எவ்வளவு சமாதானப்படுத்த பாக்குறா. அப்ப ஹீரோயின் கேக்குறா, சரி சொல்லு, உன் லைஃப்ல நான் வேணுமா இல்ல சாரா வேணுமா, இப்போ நீ டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க. ஆனா ஹீரோவால எதுவுமே ஆன்சர் பண்ண முடியாம கண்ணு கலங்கினதோட பார்த்து நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, உனக்கு யார் செலக்ட் பண்ணுனே தெரியல. உன் மனசுல நான் இப்ப இருந்தா நான் தான் வேணும்னு சொல்லிருப்ப. ஆனா நீ இன்னுமே கன்ஃபியூஷனா தான் இருக்க. இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, நான் என்னோட வீட்டுக்கே போறேன். ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குது பியான், ஏன்னா நான் உன்னை இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, தாரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, போதும், உனக்கு நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, நான் என்னோட வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டே அவங்க வீட்டுக்கு போயிடுறா. ஹீரோ வந்துட்டு எவ்வளவோ தடுக்க பாக்குறா. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம போயிடுறா. ஹீரோயின் போய் ரொம்ப நாள் ஆச்சு போல. ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோயினா தான் எந்த அளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. அவன் வேலைக்கு போனா கூட அதுல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்பவே டிஸ்டர்பா தான் சுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஓயாம ஹீரோ நினைச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினை மிஸ் பண்ண ஆரம்பிச்சு அவனுக்கு மேரேஜ் ஆனப்ப வந்துட்டு அவனுக்கு ரிங் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ரிங்க அவன் கழட்டி ஃபிஷ் டேங்க்ல போட்டு வச்சிருப்பான். இப்போ அந்த ரிங் எடுத்து கையில போட்டுக்கிறான். அதாவது இவனுக்கு இப்போ ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டான் போல. அவன் ஹீரோயினுக்கு நிறைய மெசேஜா அனுப்பி விட்டுட்டு இருக்கான். நீ எப்படி இருக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ உங்க வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆகுது, தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த எல்லா மெசேஜுமே பாக்குறா. ஆனா எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. சாரா இனிமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. சாராவை பார்க்கதான் இப்ப பியான் வந்திருக்கான். அப்ப சாரா வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே, ஆமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு தனக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு, அவன் கூட வாழ போறதா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் சாராக்கு செமையா கடுப்பாகுது. டே என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே, ஆமா சாரா, எனக்கு டாரியை தான் பிடிச்சிருக்கு, நான் அவ கூட வாழலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றா, அட பாவி பையில என்னடா சொல்லிட்டு இருக்க, உனக்கு மேரேஜ் ஆனப்ப வந்துட்டு நான் வேலைக்கு போயிடுறேன்னு சொன்னேன், ஆனா அப்ப வேண்டாம், எனக்காக வெயிட் பண்ணு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பிரேக்கப் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையில இருக்க வெட்டிங் ரிங்க பாத்தறா. ஹீரோமே சொல்றான், சாரா என்ன மன்னிச்சிரு, அப்ப நான் தெரியாம சொல்லிட்டேன், ஆனா என்னால தாரி இல்லாம வாழவே முடியாது, நான் அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவன் சொல்ல சாராவால இதை ஏத்துக்கவே முடியல. பியா நீ எனக்கு நம்பிக்கை கொடுத்த பியா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு, ஆனா நீ இப்ப நீ ஏமாத்துற, இதனால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ இது எதுவுமே கேட்காம அவன் பாட்டுக்கு வெளில வந்துடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் சாரா வந்துட்டு இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு வீட்டுல உட்காந்து ஹீரோயின் தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஓயாம ஹீரோ நினைச்சுதான் ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கா. நாட்களுமே கொஞ்சம் கொஞ்சம் கடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தன்னை தேடி வந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட வீட்டுல உட்காந்து வெட்டிங் ஆல்பம் பார்த்து அழுதுட்டு இருக்கா. இவ அழுதுட்டு இருக்கத பெரியம்மாவும் பாத்துறாங்க. அவங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னே ஹீரோயின் கண்ணை தொடச்சிட்டு நார்மலா இருக்கா. பெரியம்மா வந்துட்டு அட்வைஸ் பண்றாங்க, இங்க பாருமா, எனக்கு நல்லாவே புரியுது, உனக்கும் பியானுக்கும் ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன், நாங்களுமே கல்யாணமான புதுசுல நிறைய சண்டை போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் திருப்பி பேசி சமாதானம் ஆயிடுவோம், எனக்கு தெரிஞ்சு உனக்கும் பியானுக்கும் நடுவில் இருக்கிறது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும், நீ பியான் கிட்ட பேசுமா, எல்லாமே தன்னால சரியாயிரும், பியான்மே நல்ல பையன்தான், அவன் உன்னை புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியப்பாவுமே, ஆமாமா உன் பெரியம்மா சொல்றது கரெக்ட் தான், பேசினா எல்லா விஷயமே சரியாயிரும், நீங்க ரெண்டு மனசை விட்டு பேசுங்க, தன்னால எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியப்பாவும் சமாதானப்படுத்ததுல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பார்க்க போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட வீட்ல தான் காட்டுறாங்க. அவனோட காலிங் பெல் அடிச்சோன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தான் வந்துட்டான்னு நினைச்சிட்டு ஆசாசியா போய் கதவை திறந்துட்டு ஹீரோயினை வெல்கம் பண்ண போறான். ஆனா வெளில போய் பார்த்தா அவனுக்கு செம ஷாக்கு. வந்திருக்காது சாரா தான். சாராவை பார்த்ததும் அவனோட மூஞ்சே வாடி போயிருச்சு. என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சாராவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கா. சாரா சொல்றா, டே நீ கேட்ட மாதிரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கும் நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம் வருது. சாரா என்ன சொல்ற, நிஜமாதானா அப்படின்னு சொல்லிட்டு ஈனு பல்ல காட்டி கேட்டுட்டு இருக்க. சாராவுமே, அட பாவி பயலே, நான் உன்ன பிரேக்கப் பண்றேன்னு சொன்னா இந்த அளவுக்கு நீ சந்தோஷப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே, சாரி சாரா, என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாரா சொல்றா, அட பாவி பயலே, நீ வேண்டாம் தானடா நான் போனேன்,
சும்மா இருந்தவள நான் உன்ன லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டிட்டு இப்போ ஈஸியா பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. என் நிலைமை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவால இதுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியல. அப்போ சாரா சொல்றா எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோமே யார மேரேஜ் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவ சொல்றா நான் உன்னோட கசின் தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். அவனுக்கு என் மேல ரொம்ப நல்லா க்ரஷ் இருந்திருக்கு. ஒன் சைடா என்ன ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். நான் லவ் பண்ணதா செட் ஆகல. சரி என்ன லவ் பண்றவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உன் கசினை மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோமே ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்போ சாராவோட ப்ராப்ளமே சால்வ் ஆயிருச்சு. ஹீரோ சொல்றா எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்க வந்திருக்கா. சாரா வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டியா தான் ஹக் பண்ணிருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் கீழே இருந்து ஹீரோயின் பாத்துடுறா. அவ தப்பா நினைச்சுக்கிறா. ஓ நம்ம வீட்டுலன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணவே இல்ல. சாராவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்பன்னு பார்த்து மழை பெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு கொடை பிடிச்சிட்டே வந்து சாராவை கார்ல வழி அனுப்பி வைக்கிறான். சாரா போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ திரும்பி பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் வந்து நின்னுட்டு இருக்கா. அவ அழுதுட்டு இருக்கத பார்த்தோன்னே இவன் புரிஞ்சுக்கிட்டான். அச்சோ இவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல வரா. ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்காம கார்ல போய் உட்கார்ந்துடுறா. ஹீரோ சொல்றா கொஞ்சம் நில்லடி நான் என்ன சொல்றேன்னு கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு கதையிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் நீ சொல்றத நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து வந்துடுறா. ஹீரோ காருக்கு பின்னாடி ஓடி வந்துட்டு அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் தான் சொன்னதை எதுவுமே கேட்காம போயிட்டான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோவும் கசினும் சேர்ந்து ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் எங்க இருக்காங்கிற விஷயம் இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியல. அப்போ கசின் சொல்றா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கதான் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருப்பா. அவகிட்ட போய் ஹீரோயின் எங்கன்னு கேளு அப்படின்னு சொல்ல ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு ஹீரோனை பத்தி தான் கேட்க வந்துட்டு இருக்கான். ஆனா ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போய் கீழே விழுந்து கிடக்குறா. ஹீரோ கேட்கா தாரி எங்க நான் அவளை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஃப்ரெண்டு சொல்றா ஹீரோயின் எதுக்கு நீ பாக்கணும், அதான் உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் சாரா இருக்கால, ஹீரோனை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ சாராவே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்றா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஹீரோனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்டு சொல்றா நீ வந்துட்டு லேட்டா வந்துட்ட, ஹீரோயின் உன்னை டைவர்ஸ் பண்ணதா ரிலீஜியஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கசினும் இப்போ வேகமா வந்துட்டு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணதான் வந்துட்டு இருக்காங்க. அங்க ரோட்ல பாத்தீங்கன்னா ஹெவி டிராபிக்கா இருக்கு. ஹீரோ உடனே இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன்ல தான் தேடிட்டு இருக்கான். ஹீரோயின் இங்க எங்கேயாவது இருக்காளான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுமே ட்ரெயின்ல ஏறி ஹீரோயினை தான் பார்க்க வந்துட்டு இருக்கான். அப்படியாவது ஹீரோயின் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள ஸ்டாப் பண்ணின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. அவனுக்கு டாரியா மிஸ் பண்றதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. ஒரு காலத்துல ஹீரோயினை அவ்வளவு வெறுக்க ஆரம்பிச்சான். இப்ப ஹீரோயின் இல்லாம அவனால வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துடுறான். அப்பதான் வந்துட்டு ஹீரோயின் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஒருவேளை நீ நானும் பிரிஞ்சிட்டோம்னா நீ என்ன தேடி வரப்போ அல்லா கிட்ட ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ மனசால அல்லாவை ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ரே பண்ணி முடிச்சுட்டு சைட்ல திரும்பி பார்த்தா ஹீரோயின் அங்கதான் நின்னுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே பியான் எனக்கு ரிலீஜியஸ் கோர்ட்டுக்கு வழி தெரியல, எந்த ஸ்டாப்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பார்த்த சந்தோஷத்துல ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பா இல்லையா, அவளுமே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினோட கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு நம்ம டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டாம், இதுக்கப்புறம் நீ என்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழலாம், நீ என்னோட ஒய்ஃபா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்றா நான் ஆல்ரெடி உன்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேருமே மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த வெட்டிங் அக்ரிமெண்ட்டை எடுத்து கொடுக்க இவன் உடனே அதை வாங்கி கிழிச்சு ஜோப்ல வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட கசின் மேரேஜுக்கு தான் வந்திருக்காங்க. சாராக்கும் கசினுக்கும் நல்லபடியா மேரேஜ் ஆகுது. இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒரே ஃபேமிலியா ஹாப்பியா இருக்காங்க. இதோட இந்த மூவி ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.